இந்த உலகத்துல புனிதமானது இது மட்டும்தான். மலையில இருந்து வந்த நெருப்பு எங்க வனத்தை அழிச்சது. என் ஜனங்க உதவி கேட்டு கதறினாங்க, ஆனா ஏவா வரவே இல்லை. வணக்கம் மக்களை, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா அவதார் ஃபயர் அண்ட் ஆஸ் இதான் பார்க்க போறோம். இதுல ஒன்று ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அந்த விஷயத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்த்துக்கங்க. வில்லி கேரக்டர் இருக்குல்ல, ஸோ அது ராணி கேரக்டரா சொல்லியிருந்தோம். இந்த பக்கம் ஏவான்றது வந்து நம்மளுடைய மூத்தோல் அந்த கேட்டகரியை குறிச்சது, நம்மளுடைய இறை சக்தியை குறிச்சது அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த ஜெய்க் செல்லியன் அவன் வந்து முருகு கேரக்டராக காட்டினான்னா, அவன் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கந்தன் கேரக்டராக காட்டியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ மெயின் சீக்வன்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க பேசக்கூடிய விஷயங்களே ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே வானத்துல, அதாவது வானவர்கள்னு சொல்லுவாங்கல்ல, வானவர்கள்னு சொல்லலாம், ஐ மீன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மலை மேல் இருந்தவர்கள் வந்து மேல் இருந்தவர்கள், மலை மேல் இருந்தவர்கள் அப்படின்னு குறிக்கிறதுக்காகத்தான் மலையில் இருந்து வந்த தீ அப்படின்னு சொல்றாங்க. எரிமலை குழம்பு வந்து தான் அந்த ஃபயர் அண்ட் ஆஸ் இருக்குல்ல, அந்த கிளானை அழிச்சிருக்கு. அவங்களோட ட்ரீலாம் நல்லா செழிப்பாக தான் இருந்திருக்கு, அதை அழிச்சிருக்கு. அவங்க மக்கள் எவ்வளோதான் கதறினாலும் கத்துனாலும் அவங்க உதவி செய்யறதுக்கு ஏவா வரல அப்படின்னு சொல்லி ஏவாவுக்கு அகெயின்ஸ்டா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏவாவை யாரெல்லாம் போட்டுடுறாங்களோ, ஏவா யாரெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னு நம்பி வாழக்கூடிய கிளான்ஸ் இருக்குல்ல, எல்லா கிளான்ஸுக்கும் அகெயின்ஸ்டா ஒரு நெகட்டிவ் அவதார்ஸா இருக்காங்க. அதாவது நாவிஸா இருக்காங்க, நாகர்களா இருக்காங்க அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அந்த டைலாக் சீக்வன்ஸ் அதை தான் சொல்லுது ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, நாகர்களுக்கும் மனிதர்களுக்கும் இல்லை இனக்கலப்பு எப்போ நடந்துச்சு, எப்படி பெரிய லெவலில் ஒரு விஷயம் கிரியேட் ஆச்சு அப்படின்றது வந்து ரொம்ப டீட்டெயிலாக மைன்யூட்டாக காட்டியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நீ வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓ கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த உலகம். உன் கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த உலகம் அப்படின்னு சொல்லுவான். அந்த அவதார் உலகத்தை பத்தி பேண்டோரா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஓ கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த உலகம். ஆமா, ஒரு விஷயம் அப்படிதான். இவனுங்க டெக்னாலஜி வைஸா அவங்க அவதார் மாதிரி க்ளோன்ஸ் உருவாக்கி இங்க இருக்க மெமரிஸை அங்க ஸ்விட்ச் பண்ண முடியுது. அதாவது அந்த மெமரிஸ் ஹியூமன்ஸ் பாடியில் இருக்கக்கூடிய மெமரிஸ் வந்து அவதார் பாடிக்கு ஸ்விட்ச் ஆகும். ஐ மீன் ஒரு சில செகண்ட்ஸ் மட்டும். அவதார் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா, அதில் ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க, நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நம்ம பூமியிலே அவதார் கேரக்டர் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னா இந்த கேட்டகரி மாதிரி தான். அதாவது எங்கோ இருக்கும் அந்த ஒற்றை ஆற்றல், அதாவது இவனோட எதிரி ஆற்றல்னு சொல்லுவோம் நம்ம சைட்ல. அந்த எதிரி ஆற்றல் முதலில் வந்த ஆற்றல் வந்து ஒரு ஹோஸ்டை சூஸ் பண்ணும். அதாவது ஒரு ஹியூமன் ஃபார்மை சூஸ் பண்ணுது. அதை எப்படி பிரீட் பண்ணி எந்த ஒரு லைனேஜில் வரணுன்றது அதை சூஸ் பண்ணுது. சூஸ் பண்ணி அந்த பாடியில் தன்னுடைய கான்சியஸை கொண்டு வந்து அந்த பாடியை தன்னா கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஜேக் செல்லி எப்படி வந்து ஹியூமன் பாடியிலேருந்து அவதார் பாடிக்கு சேஞ்ச் ஆனானோ அது மாதிரி அந்த பேர் இதான் அவதாரம் வச்சிருக்காங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ இதான் மீனிங். நீங்கள் புராணங்களில் பார்க்கக்கூடிய இதிகாசங்களில் பார்க்கக்கூடிய அவதார்ன்ற வார்த்தைகளுக்கான மீனிங் இதுதான். ஸோ அப்போ வந்து ஹியூமன் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிரெயினை டேக் ஓவர் பண்ணி, அந்த டேக் ஓவர் பண்ண அந்த ஆற்றல் அங்கே இருக்கும். அதோட கான்சியஸை சூஸ் பண்ணி இந்த உடம்பை ஒரு ஹோஸ்ட் மாதிரி, அதாவது பேய் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, பேய் பிடிச்சி ஆட்டுதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அந்த கான்சியஸ் இந்த உடம்புக்குள்ள புகுந்து இங்கே செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்கு பெயர் தான் அவதார். சரி, இதுதான் இந்த பாடத்துலையும் சீக்வன்ஸாக காட்டியிருப்பாங்க. இந்த உலகத்தில் நடக்கிறதுலாம் ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, கற்பனை கூட எட்டாத விஷயம்னு சொல்லுவாங்க. ஏன் அதை சொல்கிறாங்கன்றது அடுத்தடுத்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க இந்த கடல் வாழும் உயிரினங்கள் இருக்குல்ல, திமிங்கலங்கள் இருக்குங்கள்ல, அதெல்லாம் இவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஏவா உதவி செய்வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ கடல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்காங்க. அதனால் அங்கே இருக்க மிருகங்கள்லாம் இவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்குது. தங்கச்சிங்க எல்லாம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மையன் இருக்கான்ல அவன்கிட்ட சொல்கிறான். ஏன்னா மையன் இறந்து போயிட்டான், தெரியும், போன பார்ட்டில் இறந்து போயிட்டான். ஸோ இந்த பார்ட்டில் இருக்க பையன்கிட்ட சேஃப்டி பண்ண சொல்கிறான், குழந்தைய சேஃப்டி பண்ண சொல்கிறான். ஃபேமிலிக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பான். இது ஆக்சுவலி அது ஃபேமிலி ட்ராமா, எமோஷனல் ட்ராமா. தங்கச்சிங்க பத்திரம், எஸ் சார், ஒளிஞ்சே இருங்க. குடும்பத்துக்கு தான் நம்ம ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஸோ அதை கரெக்டாக சோல்ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. சொல்லிட்டு இந்த ஒரு வானத்தில் பறக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக காட்டியிருப்பாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ளைட்டு, ஜெட்டு, இந்த ஹீலியம் பலூன்லாம் போகிறோம்ல, அதோட அந்த காலத்து வடிவம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை. இப்போ நம்ம இப்போ ஹீலியம் பலூனில் பறக்கிறோம், ஃப்ளைட்டில் பறக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம்.
அதே மாதிரி தான் இவங்களும் பறக்கிறாங்க, மிதக்கிறாங்க, தண்ணிக்குள்ளே போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ, ஸ்கூபா டைவிங் பண்ணுறோம், அண்டர் கிரவுண்ட் டைவிங்கில் போகிறோம், இதெல்லாம் இவங்க அவதார் படத்துலையும் பண்ணுறாங்களா? அதுக்கான பயிற்சிகளை எடுத்து, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கான விலங்கினங்களை கேடயங்களாக பயன்படுத்திக்கிறாங்க. நாம் எப்படி அதுக்கான பாடிஸ்க்கான ஆர்மர்ஸ்லாம் போட்டு தண்ணிக்குள்ளே போகிறோம், ஸ்பேஸ்க்கு போகிறோமோ, அதே மாதிரி இங்கே அந்தந்த இடங்களில் வாழக்கூடிய பூமிக்கு தண்ணிக்கடியில் போனோம் அப்படின்னா தண்ணியில் வாழக்கூடிய உயிரினங்களை தனக்கு கேடயங்களாக, அதாவது ஆர்மராக பயன்படுத்தி அதை சர்வே பண்ணுறாங்க. இதில் எந்த லாஸும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இயற்கையோட வாழ்ந்தோம். இந்த இயற்கையோட வாழ்ந்தா மனிதர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதுக்காக செயற்கைக்குள்ளே கொண்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நாகரிக வளர்ச்சின்ற பேரில் இயற்கையோட ஒன்றி எல்லா தேவைகளையும் இயற்கையோட சேர்ந்து செஞ்ச நம்மளை பிரித்து கொண்டு வந்துட்டானுங்க. அந்த ஹீலியம் பலூன் வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது உள்ள ஹீலியம் தான் இருக்குது. அதனால அது பயங்கரமாக ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகும். அப்போ இந்த டைலாக் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், குடும்ப ஒற்றுமையை பற்றி பேசும்போது இது ரொம்ப முக்கியம். அப்பா இப்போ என்ன சொல்லுவாரு? சலீஸ் சொன்னா இருக்கணும். அதுல இன்னொன்னு, சலீஸ் கைவிட மாட்டாங்க. அதேதான், சலீஸ் கைவிட மாட்டாங்க. விட்டு கொடுக்க கூடாது. யாரையும் நம்பணும். ஒற்றுமையும் ஒரு யூனிட்டி தான் ரொம்ப முக்கியன்றது அந்த டைலாக்ஸில் நிலைநாட்டியிருப்பாங்க. இவங்க ஜெயிக்கிறதுக்கான காரணம் எல்லாமே யூனிட்டி, ஃபேமிலி, ஒரு பாண்டிங். இந்த பாண்டிங் மனிதர்களுடைய கிளான்ஸ்குள்ளே எல்லாத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நாமும் ஜெயிப்போம். தோக்கிற வாய்ப்பே கிடையாது. எப்படி இன்னும் உயிரோட இருக்க? இந்த ஹியூமன் ஃபார்மில் இருக்க பையனை பிடிச்சிருவான். பிடிச்சோன்னா அவன்கிட்ட கேட்பான், எப்படி நீ உயிரோட இருக்க? ஏன்னா மாஸ்க் கழட்டிட்டு உயிரோட இருப்பான். ஏன்னா அந்த பேண்டோரால வந்து அந்த நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி அங்கே ஆக்சிஜன் கிடையாது. ஸோ அதுக்கு அந்த மாஸ்க் வந்து அந்த என்வரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாஸ்க் வந்து ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாஸ்க் அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாஸ்க்கை கரெக்டாக ஒரு சில செகண்ட்ஸ்லேயே இறந்துருவோம். ஸோ அது நம்ம உடம்புக்கு தேவை, நம்ம பாடியும் நம்மளுடைய அந்த ஆர்கன்ஸ்க்கும் அதுக்கு செயல்படாது, செத்து போயிடும், செயலிழந்து போயிடும். இதைத்தான் அந்த படத்தில் இந்த சீக்வன்ஸ் தெளிவாக சொல்கிறாங்க. நீ எப்படி உயிரோடு இருக்க இன்னமும்? ஏன்னா அதை கரெக்டாக செத்து போயிடுவாங்க ஹியூமன்ஸ்னு தெரியும். ஏன்னா அந்த ஏவா என்ன பண்ணுது அப்படின்னா, உள்ளே இருக்க ஆர்கன்ஸை இதுக்கு ஏற்ற மாதிரி அவத்தார் பாடிக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் ஆகுதுல்ல, அது ஒரு ஹியூமன் பாடி தானே, ஒரு பாடி தானே. ஹியூமன் நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு பாடி தானே. ஸோ இந்த தேர்ட் டைமென்ஷனில் வாழக்கூடிய ஒரு லிவிங் ஆர்கன்ஸ் தான். ஸோ இதே தான் ஹியூமன்ஸ்க்கு இருக்க போகுது. அந்த ஏவா வந்து உள்ளே புகுந்தோடனே என்ன நடக்குது, எல்லாமே ஆட்டம்ஸ் தானே. ஸோ அதோட விஷயங்கள் என்னென்னா அதை சேஞ்ச் பண்ணுது, ஒட்டுமொத்த உடம்பையும் எவால்வ் பண்ணுது. இந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறீங்கல்ல, பரிணாம வளர்ச்சி அடைகிற மாதிரி இந்த பேண்டாரோக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சரி பண்ணி கொடுத்து இங்கே சுவாசிக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துரும். எப்படி இன்னும் உயிரோட இருக்க? இப்போ யோசிச்சு பாருங்க அந்த டைலாக். இப்போ புரியுதா? நீ கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயம் இங்கே நடந்துகிட்டு இருக்கும். இதை நீ புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்கல்ல, அது நடக்குது. இதை இந்த காலத்தில் இருக்க டெக்னாலஜி மூலிமா கொண்டு வர முடியுமா சொல்லுங்கள்? மார்க்ஸில் போய் நம்ம வாழணும்னா சிலிண்டரு அந்த கேஜெட்ஸ்லாம் போட்டால் மட்டும்தான் வாழ முடியும். அதுவும் போகிற வரைக்கும் தான். அதாவது போய் இறங்கி செத்து போயிடுவோம், அவ்வளோதான், ஒன்றும் சர்வே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்மகிட்ட ஒன்றும் டெக்னாலஜி வரல. ஆனால் வெறும் இயற்கை, இவங்க சொல்லக்கூடிய வெறும் மரம், அந்த மரம் எவ்வளோ செய்யுதுன்னு தெரியுது அவங்களுக்கு. ஸோ அந்த டைலாக்ஸ் தான் சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு அந்த ஜடை வளர்ந்துருக்கும். அந்த ஜடை வந்து இந்த கனெக்ட் ஆகும், அங்கே இருக்க மிருகங்களோட ஒரு கனெக்ஷனுக்காக ஒரு ஜடை இருக்கும்ல, அதுவும் அவனுக்கு வந்துடும். ஸோ இப்போ அவன் ஆக்சுவலாக இப்போ ஹியூமன் ஃபார்மில் இருக்க ஒரு அவதார். ஸோ அப்படி தான் நாவியாக மாறிட்டான், ஆனால் ஹியூமன் ஃபார்மில் இருக்கான். ஸோ இவ்வளோதான் விஷயம். அவங்க ஜெயிண்டாக இருப்பானுங்க, ஒரு ப்ளூ கலரில் இருப்பாங்க. இவன் ஹியூமனாக இருப்பான், நம்ம ஹியூமன் ஸ்கின் மாதிரி இருப்பான். இவ்வளவுதான் ஹியூமன் பாடிக்குள்ள இருக்க ஒரு நாவி மனிதன் அப்படின்னு மாத்திட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த தண்ணிக்குள்ள போகக்கூடிய மிருகங்களோடலாம் கனெக்ட் ஆகிட்டு இருப்பான். இங்க இப்படி நடந்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பா கிரீச் இருக்கான்ல, கிரீச் அவன் மிலிட்டரி காய், இவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ராணி இருக்கால, ராணி கூட இன்டிமெண்ட் ஆகுறான். அதாவது அந்த கனெக்ஷன் ஆகுது. எப்படி இவன் ஜெய்க் சலியும் அவன் மனைவியும் ஒன்றாவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இவங்களும் ஒன்றாகிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மாறுறாங்க. இங்கிட்டு அந்தன்னும் ஒரு பக்கம் ஒன்றானா தானே முருகீக்கெல்லாம் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அவன் அந்த ஆஸ் அண்ட் ஃபயர் அந்த கிளானோட ஒரு ஐக்கியம் ஆகிட்டான், ஒரு அங்கமாக மாறிட்டான். அவன் கூட வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஆனால் இந்த காட்டக்கூடிய சீக்வன்ஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவளோட அந்த
கனெக்ஷன்ஸ். இப்போ நம்ம ஏவா கூட கனெக்ட் பண்ணி நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அங்கே ஃபீட் பண்ணுறது, அப்லோடு டவுன்லோட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இந்த கிரீச்சோட சடைக்குள்ளே கனெக்ட் ஆகி இந்த கிரீச் எங்கேருந்து வந்தான், அந்த நாலேஜ் என்ன மேட்ரு, இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆள், என்ன பிரச்சனை அப்படின்றது மொத்தமாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி காட்டப்படுது. ஏன்னா அதில் ஒரு பிளிங்க் ஆகுது ஒரு மாதிரி. ஆனால் அங்கே ஜேக் சல்லியும் அந்த மனைவியும் ஒன்று சேரும்போது இந்த மாதிரிலாம் பிளிங்க் ஆகலை. ஏவா கூட கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் ஒரு லைட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இப்போ இந்த கிரிச் கூட இவ கனெக்ட் ஆகும்போது இவன் இன்டிமெண்ட் எல்லாம் இல்லை. ஏன்னா பப்ளிக்காக நிறைய பேர் இருக்கு, சுற்றி ஆட்கள் இருக்க மாதிரி தான் இருக்குது. அதுவும் வந்து அவனை அடிப்பணியை வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி அந்த நாலேஜ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறான். இது ஒரு கரெக்ட். அதுக்கப்புறம் தான் இன்டிமெண்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டப்படுது. ஏன்னா அதுக்கப்புறம் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கானுங்க. ஸோ அப்போ காட்டப்படுது. உலகத்தை தீக்கறியாக்கணும்னா நான் உனக்கு தேவை. இவன் அந்த கூட்டத்தோட சேர்ந்துட்டான். அப்போ தான் டைலாக்ஸ் வருது பார்த்துருப்பீங்க. நான் அதாவது இந்த இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களை அழிக்கணும் அப்படின்னா, எரிக்கணும் அப்படின்னா என்னோட உதவி உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்துடுறான். டெக்னாலஜியும் நாவி மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த நாவி கூட்டத்தையும் அழிச்சு இந்த பேண்டோராவை கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்க. இதுதான் சீக்வன்ஸாக காட்டப்படுது. நாம சண்டை செய்யணும். அவன் பையனும் அடல்ட்டா மாறிட்டான்ல. ஸோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டான். இப்போ அந்த கிரீச் பேர் என்ன, கிரி தான் நினைக்கிறாமா, கரெக்ட். கிரி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த ஏவா கூட திருப்பி கனெக்ட் ஆக யோசிக்கிறான். ஏன்னா இப்போ வந்து இந்த ஏவா வந்து உதவி பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் வாரில் ஜெயிச்சாங்க. செகண்ட் வார்லேயும் ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கடைசி இந்த ஏவா வந்து கனெக்ட் ஆன பிறகு தான் அந்த ஜேக் சல்லியோட ஃபேமிலியை தண்ணிக்குள்ள வந்து கொண்டு வர முடிஞ்சிச்சு. அந்த மூழ்கிக்கிட்டு இருக்க அந்த ஷிப்ல இருந்து கொண்டு வர முடிஞ்சிச்சு. இந்த டைமிங்கும் ஏவாவோட உதவி தேவை. இறைவனோட உதவி இல்லாமல் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி காட்டப்படுது, அந்த இயற்கையோட உதவி. ஸோ அந்த ஏவாவோட உதவி கேட்குறா. அந்த டைம்லேயும் உதவி வருது. எங்களுக்கு நீ துணை இல்லை. ஜேக் சல்லியா வந்து அந்த டிராகனோட கனெக்ட் ஆகிறான். அது டொருக் மாத்து அதோட கனெக்ட் ஆகிறான். ஃபைட் வேற லெவலில் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ரெண்டு ராணிகள் கூட அடிச்சுட்டு உருண்டுட்டு இருக்காங்க. எங்கிட்ட இருக்க அந்த திராவிட ராணியும், இது ஏன் நான் திராவிட ராணின்னு சொல்றது அந்த வீடியோ கிளிக் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த திராவிட ராணியும் இங்கே இருக்கக்கூடிய ராணியும் கனெக்ட் ஆகுது. அந்த இன்னொரு விஷயத்த நான் அட்ரஸ் பண்ண மறந்துட்டேன். இப்போ அந்த ஜேக் சொல்லி சொல்றான் பார்த்தீங்களா, ஒருவேளை பூமியில இருக்கிற மனுஷங்க எல்லாம் மாஸ்க் இல்லாம இங்க வாழ முடிஞ்சா அப்போ நாவிங்க எல்லாம் அழிஞ்சிடுவாங்க. மனிதர்களும் நாவிகள்ஸ் மாதிரி இங்கே சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மனிதர்கள் இங்கே நிறையா வந்து நாவி இனமே அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறாங்க. இதுதான் மெயின் கோரே. என்ன சொல்ல வராங்கன்னு தெரியுதா? மனித இனத்துக்குள்ள நாகர இனம் கலப்பு உருவாச்சு அப்படின்னா மனித இனமே அழிஞ்சிரும். அதாவது உண்மையான ஹியூமன் ஃபார்ம் அழிஞ்சிரும். நாகர்களும் மனிதர்களும் சேர்ந்து கலந்து உருவான இடங்கள் அதிகமானனால தானே குமரிக்கண்டம் அழிக்கப்பட்டுச்சு. நம்ம எப்போ சொல்லியிருந்தோம். இப்போ அதை காட்டுறாங்களா விஷுவலேஷனா? இப்போ நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த கிரீச்சோட இந்த மிலிட்ரிக்காரனோட பையன் இருக்கான்ல, இவன் வந்து இந்த மாதிரி மாறிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த சயின்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க அவதார் பாடியை உருவாக்க தெரிஞ்ச இவங்களுக்கு ஹியூமன் ஃபார்ம் இதெல்லாம் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களும் இதை ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பூமி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் ரிசோர்ஸ்க்காக வேற ஒரு இடத்த தேடி வந்திருக்காங்க. அப்போ அந்த பேண்டோராவும் இவங்களுக்கு ஒரு இதை நம்ம ஆக்கிரமிச்சு பண்ணிடுவோம், இங்கே நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா மக்கள் கூட்டம் மனித கூட்டம் உடனே வந்துடும் இங்கே. ஸோ குமிஞ்சிருவாங்க இங்கே. அப்போ நாவிஸ் அழிஞ்சிருவாங்க. ஏன்னா நாவிஸ் வந்து குறிப்பிட்ட மக்கள் தான், ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம மனிதர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க இங்கே உள்ளே வந்தாங்கன்னா மொத்தமாக அழிஞ்சிருன்றதுக்காக அந்த டைலாக்ஸ் அங்கே தான் வச்சுருக்காங்க. தெளிவாக தான் இருக்கும் அந்த டைலாக். இதைத்தான் நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். மனிதனம் வந்து உள்ள வந்து நாகர்கள் கலந்து நாகர்கள் அதிகமாயிட்டாங்கன்னா மனிதனம் அழிஞ்சு தானே போகும். இதை தன்னை நிப்பாட்டுறதுக்காகத்தான் குமரிக்கண்ட தீவு கூட்டத்துக்கு அழிவு நடந்துச்சு. அங்கிருந்து எஸ்கேப் ஆகப்பட்ட மக்கள் தான் நிறைய பேர் இப்போதைக்கு நம்ம தஞ்சம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த அழிவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த அவதார் பாடிகளை வருதுல, அவங்களுடைய ஒற்றை ஆற்றல், அவங்களுடைய தலைமை, அந்த தலைமையிட்ட இருந்து மெசேஜ் சிவந்தவன் அவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து மெசேஜ் வந்தனால தான் அவங்க எஸ்கேப் ஆனாங்க. நாகர்களை தலைமையும் எஸ்கேப் ஆச்சு. நம்ம எஸ்கேப் பண்ணுறோம்னு அவங்க எஸ்கேப் பண்ணாங்க. அதனால தான் இன்னும் அந்த ஃபைட் போயிட்டு இருக்கு. இல்லைன்னா அந்த ஃபைட் அன்றைக்கே முடிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க என்ன மொத்தமாக டோட்டலாக வேனிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபைட்டில் வந்து இந்த கிரீச்சோட பையனே அவங்க அப்பாவுக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஆயிரும். இங்கே நீ தயவுசெய்து நீ உள்ள தலையிடாத, இல்லை உன்னை கொண்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஃபைட்டு வேற லெவலில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட் அந்த ஹாலோலியா மவுண்டன் இருக்குல்ல, அந்த அவதார் மவுண்டன், சைனாவில் கூட இன்ன வரைக்கும் அந்த மவுண்டன் இருக்கு. அங்கே தான் அந்த ஷூட்லாம் எடுத்தாங்க. அந்த ஃபைட் வருது. அந்த கரெக்டாக அந்த ஜேக் சல்லி வந்து நம்ம அந்த
அவதார் பாடி வந்து பெரிய லெவலில் ஒரு டிராகன் வச்சுருப்பாங்களே, அது பேர் என்ன, டொருக்கு மாட்டோ மேலே ஏறி வந்து ஒரு ஃபைட் நடக்குது. கிளைமேக்ஸ் ஃபைட் தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது ஒட்டுமொத்த படத்தோட ஸ்கோர் அம்சத்தையும் மொத்தமாக அந்த ட்ரெய்லரில் கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மெசேஜ் கடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ கடத்திட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டக்குன்னு எல்லாமே கடத்தணும், எல்லாருக்கும் ஈஸியாக புரியணும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ கடத்திட்டாங்க. ஒட்டுமொத்த படத்தை இதில் ஜேம்ஸ் கேமரன் காட்டிட்டாப்ல. இதில் நம்ம இதோட சீக்வன்ஸ் அங்கங்கே இது எப்படி நிகழுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். படம் முழுசாக பார்த்துட்டோம் ட்ரெய்லரில். இது எப்படி நிகழப்போகுது, என்ன மாதிரி சீக்வன்ஸ் நடக்க போகுது அப்படின்றதான் நம்ம படமாக பார்க்க போகிறோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸாக ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற பட்டனை போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் ஷேர்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தட்டி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.